அப்புறம் யோகி பாபு. யோகி பாபு இன்னைக்கு வரல, பட் வந்து அவர் வந்து பெரிய வேலை பண்ணியிருக்காரு இந்த படத்தில். த்ரூ அவுட்டாக நடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 50 நாளைக்கு மேலே நடிச்சிருக்காரு. இதுதான் ஃபஸ்ட்டு படம்னு நினைக்கிறேன். அதில் ஒரு 50 நாள் நடித்ததெல்லாம் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் வருவார். ரொம்ப ரொம்ப பெரிய வேலை. அந்த அந்த ஒர்க்கு வந்து ஃபினாமினல். அது வந்து சாதாரணமாக வந்து அப்புறம் சேதுவுக்கும் அவருக்கும் உள்ள காம்பினேஷன்ஸ் வந்து அவங்களுக்குள்ள இருக்க கெமிஸ்ட்ரி வந்து அவங்களுக்கு அது வந்து அதை ஒர்க் அவுட் பண்ணுறவருக்கும் அந்த படத்து மேலே உள்ள அக்கறை இல்லாட்டி ஹீரோவாக இருக்கட்டும் அவங்களா இருக்கட்டும் அது வந்துட்டு பர்சனலாக அந்த அக்கறை இல்லைன்னா அதை வந்துட்டு டைரக்டர் சொல்கிறத செஞ்சுட்டு போயிடும். அப்படிலாம் கிடையாது. விஜய் சேதுபதி வந்து எல்லா படத்துலையுமே அப்படி தான் பண்ணுவார். பட் இந்த படத்தில் அந்த காமெடியை ஒர்க் பண்ண விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொமான்ஸை ஒர்க் பண்ண விதம் ரொம்ப பிடிச்சிருந்தது ருக்மிணியோட. ஸோ அது ஒரு பார்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பப்ளு சார் வந்து நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும், அவ்வளோதான். இதுக்கு மேலே அவரை பற்றி ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை பப்ளு சாருக்கு. ஏன்னா ரொம்ப சர்ப்ரைஸ் அவரோட கேரக்டர். அவர் வந்து அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் வந்து இந்த கேரக்டர் இவர் தான் பண்ணணும், இதுதான் ட்ரைலர் மேடு அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒத்துக்குவீங்க கண்டிப்பாக. பப்ளு சார் நீங்கள் படத்தை பார்த்து சொல்லுங்க.